அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு, தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி கொடுத்துக்கலாம். இதுக்கு உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா குயிக்காகவே வதங்கி கிடச்சிரும். நல்லா வதக்கி கொடுத்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், இது மூணுமே இப்போ இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். டைம் எடுத்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு இப்போ கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா போதும். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ கத்திரிக்காயை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நாளாக கட் பண்ணி எடுத்துக்கணும். உள்ளே பூச்சியெல்லாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து இப்போ நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் திரிக்கும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதே கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், வெந்தயம் மூணுமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு கிடச்சோன்னா நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ அந்த ஃபைன் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான புளிக்கரைசலை இதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதையே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு இதை நல்லா கொதித்து எண்ணெய் பிரித்து கிடைக்கிற வரைக்கும் நம்ம இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சூப்பராக எண்ணெய் பிரித்து கிடச்சிருச்சு. இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா 2 கொதி விட்டு இறக்கிக்கலாம். சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.